திருப்பத்தூர் அருகே நிலத்தை அபகரிக்கும் கும்பலுக்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட இளைஞரை கந்தளி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மிரட்டும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் கசிநாயக்கன்பட்டி அருகே தனியார் தொண்டு நிறுவனம் நடத்தி வந்த அண்ணாமலை என்பவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்தார். இதையடுத்து தொண்டு நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்தை சிலர் அபகரிக்க முயற்சிப்பதாக அண்ணாமலையின் மகன் அருண் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆனால் போலீசார் இடத்தை அபகரிக்கும் கும்பலுக்கு ஆதரவாக கட்ட பஞ்சாயத்து செய்வதாக அருண் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக கந்தளி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அஜித்குமார் செல்போனில் தொடர்பு கொண்டு மிரட்டிய ஆடியோவையும் அவர் வெளியிட்டுள்ளார். அவங்க நாங்க ஏதோ கரியம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. அது வேலை செய்யறாங்க, செய்து ஒரு பக்கம் செஞ்சுன்னு போட்டோம். எப்படி சார் காலி பண்ண சொல்லி ஒன்று சார் காலேஜ் ரன் ஆயிட்டு இருக்கு, எப்படி சார் பில்டிங்ல வேலை செய்ய சரி, இப்ப நீ அங்க எவிக்ஷன் பண்ணிட்டு பாப்பேன், வெளியே வந்துருப்ப நீ. அப்போ அது நான் எப்படி சார் வெளியே வர முடியும்? நான் இப்போ சட்ட இது சிவில் மேட்ரு அப்படின்னு நான் உள்ள என்ட்ர மாட்டேன். பட் ஆனா இதுல லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வருது, கட்சி ரீதியாவும் ஜாதி ரீதியாவும் 2 பேருக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை இது பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம். தெரியுமா? நான் ரிப்போர்ட் பண்ணட்டுமா? அப்புறம் நீங்க பண்றது அப்படிதான் பாக்குது. நான் என்ன சார் பிரச்சனை பண்ண முடியும்? அதுக்கப்புறம் நான் யார் இடத்துலயும் அத்துமீறி போலீங்களே சார், என் இடத்துல தானே சார் அத்துமீறி வராங்க. தம்பி, அது உன் இடத்துல இது இன்ன வரைக்கும் டாக்குமெண்ட் கொடுக்கல. நீ உங்கள்கிட்ட டாக்குமெண்டே கிடையாது. உங்க அப்பா வச்சிருந்தாரு, அது டாக்குமெண்ட் உண்டுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட என்ன இருக்குது? பராபட்டி வந்துன்னு சரி, எனக்கு இப்ப டைம் கொடுங்கன்னு தான் சொல்றேன். என் சூழ்நிலை சரியில்லை, அப்பா தவறிட்டாரு, எங்க வச்சிருக்காரு தெரியல. அதை நான் ஏத்துக்க முடியாது, நானே ஏத்துக்க முடியாது, கோர்ட்டை ஏத்துக்காது. அது பாதிக்கப்படுறது நான் இருப்பா, உனக்கு காலி பண்ண சொல்லல. அவங்க ஏதோ வேலை செய்யறேன்னு சொல்ல செஞ்சுட்டு போட்டான். கோர்ட்ல வந்து ஆயிடுச்சுன்னா நீ எவிக்ஷன் பண்ணி உடச்சிக்காத. எங்கள் அப்பா அண்ணாமலை ஃப்ரீ ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு தொண்டு நிறுவனத்தை நடத்தின்னு வந்தார். மகளிர் குழுவெல்லாம் நடத்திட்டு வந்திருந்தார். அந்த மகளிர் குழு நடத்திட்டு வரும்போது 2005 ஸ்வயம் சித்தான்ற ஒரு ஸ்கீமில் ஒரு ட்ரைனிங் சென்டர் கட்டினார். இந்த சொத்து அப்போ இருந்து எங்கள் அப்பாவோட சுவாதீனத்தில் தான் இருக்குது. இப்போ திடீர்னு அப்பா ஒரு விபத்தில் இறந்துட்டார் மார்ச் மாதம். அவர் இறந்ததுக்கு அப்புறம் 2-3 நாள் கழித்து ரெஜினான்றவங்க இந்த பில்டிங்கை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக வந்தாங்க. அது சம்மந்தமாக நான் கந்தளி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி இப்போ சட்டத்துக்கு ரொம்ப பூட்டை உடைச்சிட்டு உள்ளே நுழையிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்தோம். ஆனால் இப்போ 2 நாள் கழித்து பூட்டை உடைச்சிட்டு உள்ளே கட்டடம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க.